அஸ்ஸலாமு அலைக்கும். இதாங்க நேற்று நான் காமிச்சேன்ல உங்களுக்கு, நேற்றோட கண்டினியூவேஷன் இதுதான் அந்த ஹஜ்ரத்துல் அஸ்வத் கல். அங்கே போய் நம்ம வந்து தொட முடியாது, அது அவ்வளோ கூட்டம். உலகத்தில் இருக்க எல்லாருமே அங்கே வரதுனால நம்மளால் அவ்வளோ ஈஸியாக தொட முடியாது. அதனால இங்கே என்ன பண்ணாங்க, எல்லாருமே அதை முத்தமிடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அதோட மாடல் இங்கே வச்சுருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் இதாவது தொடுறதுக்கு நம்மளுக்கு நசீப் இருந்துச்சு. இது அந்த கிஸ்வா துணியில் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காபத்துள்ளால மழை பெஞ்சால் தண்ணி வெளியே வரத்துக்காக வேண்டி ஒரு தனியாக ஒரு பாட்டு வச்சுருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நான் திருப்பி அந்த வீடியோ போடும்போது இது எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறேன், சரிங்களா? இதுதான் இது வந்து வீல் சேர். அதாவது அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வயசானவங்க ஹஜ்ஜுக்கு வரணுன்னா தூக்கிட்டு வரத்துக்காக. இது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து வாள்கள், போர்க்களத்தை பயன்படுத்தப்பட்ட வாள்கள். இது உண்மையாகவே இருக்குது. நம்ம கையில் தொட்டும் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போனீங்கன்னா இதை தொட்டு பார்க்குறதுக்கு நசீப் கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த மியூசியத்தில் பயன்படுத்தப்பட்ட வாள்லாம் இருந்துச்சுன்னு நேற்று பார்த்தோம். இந்த சேர் சொல்லியிருந்தேன்ல, இந்த சேர் எதுக்குன்னா, அந்த காலத்தில் வயசானவங்களே இதில் உட்கார வச்சு தூக்கிட்டு வருவாங்க. இதோட விளக்கப்படம் இங்கே இருக்க பாருங்கள். இந்த மாதிரி தான் தூக்கிட்டு வருவாங்க. அதுதான் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ அது வீல் சேர் இருக்குது. அதுக்கு பதிலாக மேலேயே தவாஃப் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா, இது உண்மையான வாள், அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. இது வந்து நம்ம கையிலலாம் தொட்டு பார்க்கலாம். அங்கேயே ஒரு கைடு இருக்கிறார். அந்த கைடு என்ன பண்ணுவார்னா, நம்மளுக்கு அந்த தொப்பி மாதிரி போட்டு, அப்புறம் போனவங்க எல்லாமே வந்து கையில் வச்சு அவங்களே வந்து யூஸ் பண்ணுறாப்புல பண்ணியிருக்காங்க. அந்த கைடு யாருன்னா, அது இருக்கார்ல, மாஸ்க்கு போட்டு இருக்கார்ல, இவர் தான் அந்த கைடு. நம்மளுக்கு எல்லாம் அதெல்லாம் போட்டு விட்டு அவரே ஃபோட்டோலாம் எடுப்பார். பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் யூஸ் பண்ண வந்து அம்பு இதெல்லாம் இருக்குது. இங்கே போகிறவங்களாம் என்ன பண்ணாங்க, அதை கையில் பிடிச்சி அது வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் எல்லாம் ஒரே மாதிரி இல்லை, கத்தி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம போகும்போது பார்க்கலாம்.